பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் கலந்த ஒரு அற்புதமான கலவை தான் கடகராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும். விருச்சிக ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களை மறக்க மனமில்லாமல் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்தால் வாழ்க்கை என்பது சொர்க்கம் தான். இவங்க ரெண்டு பேருமே உசுரா நேசிப்பாங்க. சண்டை நடக்கும், சச்சரவுகள் இருக்கும். ஆனா அந்த சண்டை சச்சரவு மிகப்பெரிய ஒரு அன்பிற்கான. கடகராசிக்காரர்கள் பொய் சொல்வதை, ஏமாற்றுவதை, ஏமாறுவதை விரும்பவே மாட்டார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு கடகராசிக்கார ஆணோ ஒரு விருச்சிக ராசிக்கார பெண்ணோ தோளுக்கு சாய்ந்து நிக்கிறது. கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து போராடுவாங்க, நஷ்டம் வந்தாலும் சேர்ந்து சரி பண்ணுவாங்க, துன்பம் வந்தாலும். நேர்கள் எல்லாமே விரும்பி பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே 12 ராசிக்காரங்களோட சேரும்போது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்து நிகழும், ஸோ எந்தெந்த ராசிக்கு வந்து பயங்கரமாக இருக்க போதுங்க அவங்க ஃபியூச்சர் அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு சில ராசிகள் வந்து சேரவே கூடாது, இந்தந்த விஷயங்கள்லாம் நிகழுன்றதை ரொம்ப அருமையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். ஸோ அந்த வரிசையில் கடகம் காம்பினேஷன், ஸோ கடக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களோட சேரும்போது எப்படிலாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம் சார். ஒரு பக்கம் கடக ராசினா சொல்லவே வேணாம், ரொம்ப சாஃப்டாக அந்த ஒரு அன்பிலே கட்டி போட்டுருவாங்க. ஸோ ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனை, எதுனால நாங்கள் வந்து அப்படி யோசிச்சு நிதானமாக கால வைப்போங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீப் திங்கிங். ஸோ ரெண்டு பேருமே சேர்றாங்க சார். லைஃப் எப்படி இருக்க போகுது? நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்டான மென்மையாக இவங்களை பிடிக்காது அப்படின்னு யாரும் ஒதுங்கிட முடியாது கடகராசிக்காரவங்கள. விருச்சிக ராசிக்காரர்களுடைய யோசனையை யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆக இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு மென்மையும் ஒரு யோசனையும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. காலச்சக்கரத்திற்கு மேஷம் என்ற முதல் ராசிக்கு கடகம் 4வது ராசியாக வருது. அந்த வீட்டை ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகமாக சந்திர பகவான் வர்றாரு. அந்த சந்திர பகவானுடைய அம்சம் இருக்கிறதுனால மென்மைத்தன்மை அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. மனம் என்பது எப்பயுமே ஒரு அன்பு, பாசம், குடும்ப உணர்ச்சி, குடும்ப பாதுகாப்பு, குடும்பத்துக்குள்ளே உண்டான நட்பு உறவுகள், இதை பற்றி அக்கறை, கவலை. அதனால தான் அதை தாய்மை ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விருச்சகம் நாங்கள் மட்டும் என்ன குறைச்சலால ஆனாயா? கடகராசியிலிருந்து 5வது ராசி. கடகராசிக்கே பூர்வ புண்ணியம் நாங்கள் தாயா. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் விருச்சகத்துலேருந்து உட்கார்றாரு. கடகராசிக்கு விருச்சகம் 5ஆம் இடமா வருது. 5ஆம் இடங்கிறது நான் உனக்கு கிடைக்கிற பூர்வ ஜென்ம புண்ணியம் யா அப்படின்னு சொல்றது. விருச்சக ராசியிலிருந்து எண்ணும் பொழுது கடகராசிக்காரர்கள் 9வது ராசியா வருவாங்க. அது பாக்கிய ராசின்னு பேரு. அப்போ ஒரு ராசி இன்னொரு ராசிக்கு 5ஆம் இடமாகவும், அந்த விருச்சகத்திலிருந்து கடகம் 9ஆம் இடமாக வரும்போது பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் கலந்த ஒரு அற்புதமான கலவை தான் கடகராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு நட்பு உறவுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்சிட்டிவான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வு பூர்வமான ராசி, ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்த துடிக்கக்கூடிய ஒரு ராசி, அன்பு பாசத்தை தன்னிடம் இருந்து கடத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேருடைய அன்பு, காதல், குடும்ப வாழ்க்கை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டைகள், சச்சரைகள், அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, குடும்ப பிணைப்பு அப்படிங்கிறது ஒரு உசுரும் ஒரு இணைப்பை கட்டி போட்ட கலவைன்னு சொல்லலாம். இனம் பிரியாத புரியாத ஒரு புதிர்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கைக்குள்ள சண்டை வரும், சச்சரவுகள் வரும், வழக்குகள் வரும், பிரச்சனைகள் வரும். முடிவு என்பது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானதாக இருக்கும், அறிவுபூர்வமானதாக இருக்கும், ஆக்கப்பூர்வமாக இருக்கும். இவங்க ராசிகளுக்குள்ள சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். அந்த அன்பு காதலுக்குள்ள ஒரு ஸ்பரிசம் இருக்கும். அதை கடகமும் விருச்சகமும் புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை என்பது கடகம் விருச்சகத்திற்கு ரொம்ப அற்புதமான ஒரு இணைப்பாக இருக்கும். ஸோ எந்த ராசியாக இருந்தாலுமே அந்த அன்பை வந்து பரிமாறிக்கொள்ளும் போது அது ஒரு வேறு விதமாக வந்து வெளிப்படும் சார். அந்த வகையில் ஒரு பக்கம் கடக ராசிக்காரங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் விருச்சிக ராசிக்காரங்க. ஒரு காதல் வாழ்க்கையிலையோ இல்லை ஒரு நட்புலையோ அவங்க சந்திக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்திப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருடைய சந்திப்புமே பூர்வ ஜென்ம பந்தம் தான். ஆனால் சிலருடைய சந்திப்பை வாழ்க்கையில் ஏண்டா அவங்களெல்லாம் சந்தித்தோம் அப்படின்னு துக்கப்படுவோம். சிலருடைய சந்திப்பை மட்டும் மனசுக்குள்ள கட்டி பிடிப்போம். அந்த மனசுக்குள்ள அதனுடைய நினைவுகளை அப்படியே சுமந்து இருப்போம். பிரிஞ்சிருந்தாலும் கூட அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் நம்ம மனசுக்குள்ள நிக்குதுன்னு சொன்னா அது விருச்சகமும் கடகமும். இவங்க ரெண்டு பேருமே உசுரா நேசிப்பாங்க. சண்டை நடக்கும், சச்சரவுகள் இருக்கும். ஆனா அந்த சண்டை சச்சரவு மிகப்பெரிய ஒரு அன்பிற்கான ஒரு ஆரோக்கியமான சண்டையா இருக்கு. நீ எனக்கு மேல பாசம் காட்டலைங்கிற சண்டையா இருக்கும், நீ என்னை கவனிக்கல என்ற சண்டையா இருக்கும், நீ என் மேல உசுரா இல்லை அப்படிங்கிற சண்டையா இருக்குமே தவிர ரெண்டு பேருக்கும் போட்டியோ, பொறாமையோ, சூழ்ச்சியோ, நயவஞ்சகமோ, இவங்க அவங்களை கெடுக்கணுமோ, அவங்க இவங்களை கெடுக்கணுமான சண்டைகளாக நிச்சயமாக இருக்காது. அன்பு, காதல் என்று வரும்பொழுது கடகம் எப்பயுமே விருச்சகத்தை பார்த்து சாப்பிட்டியா, தூங்குனியா,
நல்லா இருக்கியா, வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற தன்னுடைய பாசத்தை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவாங்க. விருச்சிக ராசிக்காரவங்க சூப்பராக சொல்லுவாங்க, சாப்பாடு அதெல்லாம் ஒரு உட்கார கட்டு, நீ என் கூட இருந்தாலே போதும்யா அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களை கூட இருந்தாலே தனக்கு ஒரு பாதுகாப்பு என்று உணர்வார்கள், கூட இருந்தாலே எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று உணர்வார்கள். ஆக 2 பேருடைய சண்டை சச்சரவுகளுக்குள்ள 1008 பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒரு உசுறு இன்னொரு உசுறு அப்படியே இருக்க கெட்டி பிடிக்கும்னு சொன்னால் அது விருச்சகமும் கடகமும் சேர்ந்த கலவைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துலங்க ஒரு ஏமாற்றத்தை 2 ராசிக்காரங்களுமே தாங்க முடியாதுங்க. அது 2யுமே வந்து நம்ம குறைச்சி இடப்பட முடியாது. கடகராசிக்காரர்கள் பொய் சொல்வதை, ஏமாற்றுவதை, ஏமாறுவதை விரும்பவே மாட்டார்கள். விருச்சக ராசிக்காரர்கள் பொய் சொல்லி தன்னை ஏமாற்றுவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொய் சொல்லி தன்னை வந்து அப்படியே தன்னை தயார்படுத்திக்கிட்டு தன்னை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறவங்கள விருச்சிக ராசிக்காரவங்க விரும்பவே மாட்டாங்க. தன்னிடம் நடிப்பவர்களை விருச்சிக ராசிக்காரவங்க விரும்பவே மாட்டாங்கிறத விட கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த பொய்யும் ஏமாற்றமும் இந்த 2 ராசிகளுக்குள்ள வராது. அது மீறி சில நட்சத்திர அமைப்புகளில், சில தசாபலன்களில், லக்னம் மாறுதல்களில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஏமாற்றம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பழிபாவத்திற்கு ஆளாக வேண்டியது வரும். ஏன்னா எதையுமே ஒன்றை நான் எதிர்பார்க்கலையா, அன்பு பாசத்தை தவிர அப்படின்னு சொல்றது கடகம். விருச்சகம் மட்டும் என்ன, நீ இருந்தாலே போதும்னு நினைச்சையா அப்படின்னு சொல்றது விருச்சகம். ஆக 2 பேருடைய அன்பு பாச குணம் எந்த வேல்யூவும் பண்ண முடியாது பணத்தால். அப்படிங்கிறதுனால இந்த 2 பேருடைய சேர்க்கையும் குணத்தால் இணைந்ததுனால ஏமாற்றம் ஒன்று வந்தால், பொய் என்று ஒன்று வந்தால், இவங்க வாழ்க்கையில இன்னொரு நபர் குறுக்கிட்டால் உடைந்து போகக்கூடிய ஒரு ராசியாக விருச்சகமும் கடகத்தினுடைய இணைப்பும் கண்டிப்பாக இருக்கும். நிறைய விருச்சக ராசிக்காரர்கள் இதனால தான் பாதிக்கப்படுவார்கள். நிறைய கடகராசிக்காரர்களும் இந்த தொந்தரவால் தான் மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்க. கடகமும் விருச்சிகமும் அந்த பொய் ஏமாற்றம் இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பந்தம்னு சொன்னீங்க. ஒரு உயிருமா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் 2 ராசிக்காரர்களுமே. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு நேரடியாக அவங்க வந்து இணையலாமா? குடும்ப வாழ்க்கைங்கிறது நீங்கள் கேட்குறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, திருமண பந்தத்திற்கு போகலாமா அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, ஜோதிட அமைப்பில் நிறையா நுணுக்கங்கள் இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, 2 ராசிகாரர்களுடைய ஒரு நட்பு, காதல், பாசம், அன்பு 2 பேரும் இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு பொறாமையாக இருக்குதோ இல்லையோ, தாங்கன்னே போட்டு அது பொருத்தம்னு போகும்போது என்னடா அது 2 ராசி இவ்வளோ அன்பாக இருக்கும் ஆனால் பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல நுணுக்கம் என்ன வருது அப்படின்னா, கடகத்திலே பூச நட்சத்திரம் இருக்கு, சனி பகவானுடைய நட்சத்திரம். விருச்சக ராசிக்காரர்களிடத்திலே அனுச நட்சத்திரம் இருக்கு. அதுலேயும் எப்படி இருக்கு பாருங்க, 4 பாதமும் உடைபடாத நட்சத்திரம். கடகத்தையும் விருச்சகத்தையும் உசுறு சேர்ந்த கலவைன்னு சொன்னியா. ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஆயுள் ரீதியான பிரச்சனை வரும்னு சொல்றாங்களே, ரஜ்ஜு பொருத்தம் இருக்காதுன்னு சொல்றாங்களேன்னு கேட்டீங்கன்னா, பூச நட்சத்திரத்தையும் அனுச நட்சத்திரத்தையும் இணைக்கும் பொழுது ரஜ்ஜு பொருத்தம் என்ற தீர்க்க சுமங்கலி பொருத்தம், கயிறு பொருத்தம் இல்லாமல் போயிடும். ஆனால் கடக ராசி பூச நட்சத்திரம், விருச்சக ராசி அனுச நட்சத்திரம் என்றால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை. கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு, விருச்சக ராசியில கேட்டை நட்சத்திரம் இருக்கு. கடகம் ஆயில்யம் விருச்சகம் கேட்டை என்றால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை. கடகராசிக்காரர்களிடத்துல எப்படி புனர்பூச நட்சத்திரம் இருக்கு, விருச்சக ராசிக்காரர்களிடத்துல விசாக நட்சத்திரம் இருக்கு, அதுல 4வது பாதம் மட்டும் இருக்கு, அங்கே புனர்பூசம் 4வது பாதம் மட்டும் இருக்கு. ஆக கடகம் புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்து விருச்சகம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் என்பது இல்லை. ஆக இந்த நட்சத்திர நுணுக்கங்களை பார்த்து நம்ம திருமண பந்தத்தை இணைச்சா மட்டும்தான் இவங்க வாழ்க்கை குடும்ப அமைப்பு அடுத்ததுங்கிறது போகும்போது நாங்கள் சொல்கிற மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கும். நேரடியாக கடகராசி விருச்சக ராசிங்கிற அமைப்புகள் தோத்து போகிறதுக்கான காரணமே இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான ரஜ்ஜு அப்படிங்கிற பொருத்தங்களும் யோனி இல்லற வாழ்க்கை மற்ற அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பொறுத்துத்தான் ஒருவருடைய இணைப்பை தீர்மானிக்கணுமே தவிர ராசி பொருத்தத்தை வச்சு மட்டும் திருமண பொருத்தத்தை இணைக்க முடியாது. சார் நீங்க சொல்வது போல நம்ம கடகமும் விருஷகமும் இந்த பூசமும் நம்முடைய அனுஷம் நட்சத்திரமும் வந்து இணையக்கூடாதுன்றது சொல்லியிருக்கோம். ஏன்னா நட்சத்திர ரீதியாவே அது இணைய வாய்ப்பு இல்லை. ஸோ பூசம் நட்சத்திரமும் இப்போ விருஷகத்தில் இருக்கக்கூடிய கேட்டை விசாகம், ஸோ இந்த மாதிரியான நட்சத்திரங்களோடு இணையலாமா? ஏன்னா வேறு நட்சத்திரங்களோடு இணையும் போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா. அதான் பூச நட்சத்திரத்தினுடைய மிருகம் வந்து ஆடு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி விசாக நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதை வந்து புலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டுக்கும் புலிக்கும் பகையாச்சு எப்படியா இணைக்கலாம் அப்படின்னு அப்போ. ஆனால் இந்த இடத்துல நுணுக்கம் என்னென்னா, புலிக்கு பசு பகை, ஆட்டுக்கு குரங்கு பகை அப்படின்னு யோனி பொருத்தத்தில் சில அம்சங்கள் மாறுபடும். அதனால ஒரு நட்சத்திரத்தை எடுக்கும் பொழுது தினம் கணம் மகேந்திரம் ஸ்திரீ திருக்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜ்ஜு வேதை நாடி மரம்னு சொல்லிட்டு 12 அம்சங்கள்ல எடுத்தோடனே பொருத்தம் இல்லைன்னு சொல்றது ரஜ்ஜு பொருத்தம் நல்லா இல்லை வேண்டாம் போங்க, யோனி பொருத்தம் நல்லா இல்லை 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணும்போது இந்த நட்சத்திரங்களுக்குள்ள நுணுக்கம் மாறுபடும். அதனால
நீங்கள் சொல்கிற மாதிரி கடகம் ஏக நட்சத்திரங்களாக, அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தை இணைக்காம, புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தை இணைக்காம மற்ற நட்சத்திரங்களாக இருந்தால் அதிலும் லக்னத்தை பொறுத்து, மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பார்வையை பொறுத்து இந்த 2 ராசிக்காரர்களை திருமண பந்தத்தில் தாராளமாக இணைக்கலாம். ஸோ கடகமும் விருச்சிகமும் நட்சத்திர பொருத்தங்கள்லாம் பார்த்து அவங்க திருமண வாழ்க்கையில போயிருக்காங்க சார், நல்லபடியாக போயிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான சந்தோஷங்களை வந்து அவங்க கரெக்டான நட்சத்திர பொருத்தங்கள் பார்த்து இணையும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கும்? பொதுவாக குடும்பத்துக்குள்ள பொருளாதாரம், செல்வாக்கு, அந்தஸ்து, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வளர்ச்சி பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு உயரத்தை தொடக்கூடிய ஒரு நல்ல இணைவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லக்கூடியது. ஆலோசனையை தாண்டி கடகராசிக்காரர்கள் அந்த விருச்சக ராசிக்காரரோடு இணையும் பொழுது அந்த குடும்பத்தை பாசத்தால அப்படியே கட்டி அரவணைத்து செல்வார்கள். விருச்சக ராசிக்காரர்கள் பாதுகாப்பால அந்த குடும்பத்தை கட்டி அரவணைத்து செல்வாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வந்தா ஆளா விருச்சக ராசிக்காரர்கள் விட்டு கொடுக்காம நிற்பாங்க. கடகராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனை வந்தா விருச்சக ராசிக்காரர்கள் முன்ன நிற்கிறாங்களேங்கிற தைரியத்தோட வாழ்வாங்க. ஆக ஒரு குடும்பங்கிறது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், ஒரு குடும்பத்தில் பாசம் ரொம்ப முக்கியம், ஒரு குடும்பத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம், ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கங்கிறதே மிகப்பெரிய ஒரு முக்கியம். அதை விட விருச்சக ராசிக்காரர்கள் எவ்வளவு மனதிற்குள் ஆழமான ரகசியங்களை புதைத்து வைத்து தனக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை சொல்லாம காயப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை பார்க்கும்போது கண்ணு கலங்கிருங்க. கடகராசிக்காரர்களிடம் ஏதாவது சொல்லணும்னு மனசு தோணுங்க. கடகராசிக்காரர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக விருச்சக ராசிக்காரர்களிடத்துல நடந்துக்குருவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கண்ணீருக்கு விலை கொடுக்கக்கூடியவர்களாக கடகராசிக்காரவங்க இருப்பாங்க. கடந்து போக மாட்டாங்க. அந்த பாசத்தை ஏத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, பாசத்தை புரிஞ்சுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்பால பாசத்தால அவங்கள உணர்த்தி அவங்களுக்கு திரும்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு கடகராசிக்கார ஆணோ ஒரு விருச்சக ராசிக்கார பெண்ணோ, அல்லது ஒரு விருச்சக ராசிக்கார ஆணோ ஒரு கடகராசிக்கார பெண்ணோ தோளுக்கு சாய்ந்து நிற்கிறதுக்கு நல்ல ஒரு மரமாக, ஒரு நிழலாக, தோள் கொடுக்கும் தோழனாக நிச்சயமா எல்லா கஷ்ட சூழ்நிலையிலையும் கண்டிப்பா நல்ல பொருத்தங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இணைந்தே இருப்பார்கள். கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து போராடுவாங்க, நஷ்டம் வந்தாலும் சேர்ந்து சரி பண்ணுவாங்க, துன்பம் வந்தாலும் தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பொருத்தங்கள் சரியில்லைங்கும் போது தான் சில எசக்கு பிசக்கலாக போய் இந்த பாசம் போய் வம்பலை மாட்டிக்கிறது, அந்த வீராப்பு போய் வீராப்பாக போய் கடைசி வரை வாழ்க்கை வந்து வெட்டியாக போயிடுறது, அப்படிலாம் சில இடைஞ்சல் இருக்கும். ஆனாலும் இவங்க பிரிஞ்சு நிற்கும்போது கூட, தனித்தனியாக நிற்கும்போது கூட அந்த எமோஷனல் ஸ்டோரிக்கு, அந்த பழைய அந்த சீனுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சண்டைகள் கூட இவர்களை மீண்டும் எப்பொழுது சந்திப்போம் என்ற சண்டையாகத்தான் கடகத்துக்கும் விருச்சகத்துக்கும் கண்டிப்பா இருக்கும். எத்தனை கடகராசிக்காரங்க சொல்றாங்கன்னு பாருங்க. விருச்சகத்தை கடகராசிக்காரர்கள் பிரிந்திருந்தாலும் கூட திரும்ப எப்ப சேருவேன் அப்படின்னு கேட்கிறாங்க. விருச்சக ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களை மறக்க மனம் இல்லாமல் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் திரும்ப சேர்ந்தால் வாழ்க்கை என்பது சொர்க்கம் தாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, நம்மகிட்ட எதையுமே சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்னன்னு தெரியலையே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி சொன்னால் நாளைக்கு இதே பேச்சு நம்ம உட்காந்து திரும்பி நினச்சிட்டு மௌனமாக இருப்பாங்க. அது கடகராசிக்காரங்களால பொறுத்துக்க முடியாது. நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா, நான் போய் வெளியில் சொல்லுவேனா, ஏன்ட்ட மறைக்கிறியே அப்படிங்கிற அந்த துடிப்பு தான், அந்த மறைச்சதனுடைய விளைவு தான் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை 2 பேருக்கும் ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களும் விருச்சக ராசிக்காரர்களும் ஒரு சண்டை வரும்போது கடகராசிக்காரர்கள் மனதிற்குள்ளே வைத்து மிக வருந்துவார்கள். விருச்சக ராசிக்காரவங்க மனசுகளை வச்சு கொதிப்பாங்க. ஆக இந்த 2 பேருக்குமே வருத்தம் தான். ஒன்று அப்படியே அமைதியாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. வெளியில் பார்ப்பதற்கு சண்டை சச்சரவுகள் இல்லாது போன்றே குடும்பம் நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் வீட்டிற்குள்ளே ஒரு மர்ம புயல் என்பது இவர்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஓடிக்கிட்டே இருக்கும். 3வது நபருக்காக உங்கள் வாழ்க்கையை தயவு செய்து விருச்சகமும் கடகமும் துளைக்க வேண்டாம். நிறைய ஜாதகங்களை நம்ம பார்க்கும் பொழுது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் சரியான பொருத்தம் இருந்தும், லக்னங்கள் நன்றாக அமைந்தும், சில தசாபலன்கள் காரணமாக வீட்டில் இருக்கிறவங்க சித்தப்பை, மாமியம், பெரியப்பை, மாமனார், மாமியார், அத்தை போன்ற உறவுகளால கடகமும் விருச்சகமும் தள்ளி நிற்கிறத பார்க்க முடியுது. இவர்கள் 2 பேரும் அவர்களை விட்டு தள்ளி நின்னா இவங்க வாழ்க்கை கிள்ளி மாதிரி இருக்கும். கடகமும் விருச்சிகமும் எப்படி இருப்பாங்கிறத நம்ம சொன்னோம் சார். அவங்களுக்கான சண்டைகள் வந்து எப்படிலாம் ஏற்படுதுன்றதை சொல்லியிருக்கோம், அது யாரால ஏற்படுதுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் சார். ஸோ அவங்க எந்தெந்த சூழல்ல தன்னை சரி பண்ணிக்கணும், ஸோ அதுக்கு தடையா இருக்கிறது என்ன, இதெல்லாம் தாண்டி இதை நம்ம சுமூகமா அமைச்சுக்கணும்னா அவங்களுக்கான இறை வழிபாடு என்ன? நீங்க பொதுவாக நிச்சயமாங்க இதில் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பேருக்கும் பெரிய பொருளாதார சண்டை,
நான் வறுமையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லை. கடகராசிக்காரர்கள் உண்மையாக மனசார நேசிக்கிற அன்பை தேடுறாங்க. விருச்சக ராசிக்காரவங்க உண்மையா என் பக்கம் உசுரா உருத்தா நிக்கிறியா அப்படிங்கிறத தேடுறாங்க. இதை 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாலே நான் உன் பக்கம் உண்மையா இருப்பேன், உன் பக்கம் மட்டும்தான் நிற்பேன் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் சொல்வதும், விருச்சக ராசிக்காரர்கள் நீ கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பே போதுமானது, நீ கொடுக்கக்கூடிய பாசமே போதுமானதுங்கிறத இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா காசு என்னங்க, பணம் என்னங்க, அதெல்லாம் கடகமும் விருச்சகமும் தானா வந்து சேரும். இது ராசிநாதன் செவ்வாய், பூமிகாரகன் அங்காரகன், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல சொத்து சுகம் பாக்கியம் பூமின்னு வாங்கிடுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான், அதுவும் நீர் ராசி இதுவும் நீர் ராசி, 2ம் கோவில் தீர்த்த மாதிரி வாழ்க்கையில இணைந்தா நீரும் சேரும் பொழுது அது வாழ்க்கையே ரொம்ப ஒரு ஆனந்தமா மாறும். இந்த 2 நீரும் கண்ணீரா மாறாம இந்த 2 நீரும் புனித நீரா மாறி வாழ்க்கை வளமா இருக்கணும்னு சொன்னா பொதுவாக பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர் ஸ்தலம் சொல்லக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போவது நல்லது. பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் வந்து முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கும், கடகராசிக்காரர்கள் திங்களூர் சந்திர பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அதில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் விருச்சகத்திற்கு திருமண பந்த நேரங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். திருமணமான தம்பதிகள் கூட வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு விருச்சக ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இணைந்திருந்தால் சென்று வருவது வாழ்க்கை மிக மிக நல்ல அமைப்பை தரும். ஸோ 2மே அற்புதமான ராசிக்காரர்களான நம்ம கடகமும் விருச்சிகருக்கும் ஒரு ஒன்லைன்ல நம்ம சொல்லணும்னா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? கடகம் விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட விட்டு கொடுக்காத அன்பு, உடையாத அன்பு, எங்கும் கிடைக்காத பாசத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. விருச்சக ராசிக்காரர்களும் அதை மதிப்பு கொடுத்து காப்பாற்றுவாங்க. எல்லா சூழலிலும் அதை உடையாம பாதுகாக்கக்கூடிய குணம் விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். இந்த 2ம் சேரும் பொழுது உடையாத அன்புன்னு சொல்லுவேன், உடையாத பாதுகாப்புன்னு சொல்லுவேன். கடகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பொய்யும் ஏமாற்றமும் வராத வரைக்கும் இது ஒரு உடையாத அன்பு, உடையாத ஒரு பாண்டா இருக்குன்றதுல கண்டிப்பா எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார். நான் ரொம்ப அழகா சொன்னீங்க. கடகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருது, அதை சரி செய்யறதுக்கு எந்தெந்த இறை வழிபாடு வந்து அவங்க மேற்கொள்ளணும்ன்றதை ரொம்ப அழகா நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம கடகமும் தனுஷு காம்பினேஷனும் பார்க்க இருக்கோம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.